ஷலோம் ஷலோம். நாம் அனைவரும் கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை வழிநடத்துமா எங்கள் தகப்பனே அப்பா, யோபு 17ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது ஆண்டவர் நீர் எங்களுக்கு என்ன காரியத்தை குறித்து இருக்கிறோம் அதை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. இதை நாங்கள் படிக்கும்போது கேட்கும்போது தியானிக்கும்போது பேசும்போதும் பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைப்பட வேண்டுமா செபிக்கிறோம். இதை கேட்கிறவர்களுக்கு நீர் ஆண்டவர் பிரயோஜனப்படுத்தி நீர் தாங்க. ஆண்டவர் இது ஆத்மாய் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக நீ மாறட்டும் தகப்பனே அப்பா. அநேகரை ஆண்டவர் கட்டப்பட்டல கட்டவிழ்க்கிற வார்த்தைகளாக மாறட்டும். இது வெறுமையாக போகாதபடிக்கு தகப்பனே ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே தகப்பனே இந்த நாளாக இதை மாற்றி தரமா செபிக்கிறோம். இதை நான் இந்த ஆண்டவர் இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடியிருக்கும் மகிழ்வில் பிரசன மாத்திரம் ஆளுகை செய்யட்டும். நீரே பொறுப்பேற்றுகளும் ஆசீர்வாதம் வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். சலாம். நான் அனைவரும் உட்கார்ந்து கொள்ளலாம். யோபு 17ஆம் அதிகாரம். இதற்கு ஒரு தலைப்பு நாம் சொல்லுகலாம். யோபு தேவன் மற்றும் அவரது நண்பர்களையும் எதிர்க்கிறார். ஆமேன். அல்லேலூயா. தலைப்பு சொல்ற யோபு தேவன் மற்றும் அவர் நண்பர்களையும் எதிர்க்கிறார். ஆமேன். ஒரு சில சூழ்நிலை யோபுன்னு சூழ்நிலை நம்மளுக்கு தெரியும். அவர் இதுக்கு முன்பாக வெறும் நண்பர்களை எதிர்த்திருந்தார். ஏன் பேசுகிறேன்னு இதில் 2 பேருக்கும் சவால் விடுறார். ஆண்டவரே என்னப்பா செஞ்சிட்டீங்க, என்னுடைய நண்பர்களே நீங்களும் ஏன் எதுக்கு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் 2 பேருக்கும் எதிர்த்து நிற்கிறார். ஆமேன். ஏன்னா யோபுடைய சூழ்நிலை மிகவும் கொடிதான சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். அந்த சூழ்நிலை அவருக்கு அவருடைய கடைசி தருணத்தில் 2 பேரும் எதிர்க்கிறார். இதுதான் நம்ம தலைப்பாக்கலாம். அடுத்தபடியாக ஒரு சிறிய தலைப்பு 1 to 2 வரைக்கும் என்ன தலைப்புனா யோபின் உடைந்த உள்ளம். ஆமேன். யோபு உடஞ்சிருக்காரா, நல்லா செழிப்பாக இருக்காரா, உடஞ்சி போயிருக்கார். ஆமேன். யோபின் உடைந்த உள்ளம். நம்ம முதலாவது 1, 2 நம்ம 2 வசனங்களை நம்ம பார்க்கலாம். என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ, அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 1ஆம் வசனம் சொல்லுகிறது என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது இந்த ஐசி வார்டில் இந்த சீரியஸாக இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, அந்த பிபி அவங்களுடைய வேவ் லென்த்லேருந்து போயிட்டுருக்கான்னு பார்ப்பாங்க. அவருடைய மரணத்தின் விளிம்புனா அது போகுது, அந்த பல்ஸ் கம்மியாகிட்டே வரும். ஆக அவங்களுக்கு தெரியும். டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான், பல்ஸ் நேற்று இருந்தவுடைய கம்மியாகிடுச்சு, கம்மியானாலே ரிஸ்க்கு தான் சொல்லிட்டாங்க. அப்போ இவர் அப்போவே சொல்லிட்டார் என் சுவாசம்னா அது என்னோடய மூச்சு காற்று கம்மியாகிறது, எனக்கு என்ன ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது பிரேத குழி எனக்கு ஆயத்தமாக இருக்குது. ஆமேன். நம்ம இந்த காலகட்டத்தில் எப்போ பிரேத குழி நோண்டுவாங்க? 100% மரித்த பிறகு தான். ஆமேன். இவர் தன்னுடைய மரணத்தின் ஐ திங்க் 99.9% மரணத்தில் அதுதான். இன்னும் சில நொடிகள் கூட என்ன பண்ண என்னோட மரணம் நேரிடான். அந்தளவுக்கு தன்னுடைய வியாதி நெருக்கம், அவருடைய மன உளைச்சல்கள், தன்னுடைய சரீர பலவீனம், அந்தளவுக்கு தன் மரணத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறார். ஆமேன். அதான் சொல்கிறேன் என் சுவாசம் முழுகுது, என் பிரேத குழி எனக்கு ஆயத்தமாக. ஒருவேளை அவங்களோட தெரிஞ்சவங்களோட சொல்லி வச்சிட்டாருமோ இல்லையோ, என்ன இன்னும் கொஞ்சம் நாட்கள் தானே, எனக்கு பிரேத குழி என்ன பண்ணுங்கள் ஆயத்தமாக ரெடி பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி ஆயத்தம் பண்ண தெரியலன்னா அந்த அளவுக்கு அவர் பயங்கரமான ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கிறார். 2ஆம் வசனம் சொல்கிறார் பரியாசம் பண்ணுவவர்கள் என்னிடத்தில் இல்லையோ. ஆமேன். நான் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரியாசம் செய்வர்கள் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். நம்ம பார்க்கலாம். யோபு 2ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 11. யோபுடைய 3 சிநேகிதராகிய தோமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாத்தும், நாகாமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்டபோது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். ஆமென். ஆரம்பத்தில் இன்ட்ரோ சூப்பராக இருக்கு. என்ன யோபுனுடைய நண்பர்கள் எது சொல்ல வந்தார்கள்? ஆறுதல் சொன்னது. ஆனால் போக போக தான் தெரிஞ்சது. நம்ம தமிழ் படம் சொல்லல, பாலும் பழக பாலும் புளிக்கும். அதுமாரி ஆரம்பத்தில் சூப்பராக வந்தாங்க. பாவம் யோபு ரொம்ப கஷ்டப்படுற ஆறுதல் சொன்னா 2-3 அதிகாரத்தில் பார்க்குறோம். அவங்க பேச்சின பேச்சுகள் யோபுவாவில் சகிக்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாகுது. என்னப்பா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக, நீங்கள் வேறு யாரா இல்லை கூட இருந்து ஏதோ நம்ம தமிழில் அடிக்கடி சொல்லுவோம், ஒன்று உதவி பண்ணு இல்லைன்னா உபத்திரமாக இருக்காது. ஆமேன். நீங்கள் உதவியும் பண்ணல, ஆனால் பாவம் யோபின் கடின வார்த்தைகளால் இத்தனை அதிகாரத்தை என்ன பண்ணாங்க, பயங்கரமாக இவர் பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி அடிச்சிட்டாங்க. அப்போ அந்த நண்பர்கள் தான் இவர் குறிப்பிட்டு சொல்கிறார், பரியாசம் பண்ணுறதுல இல்லைன்னு சொல்லிட்டா நீ எங்களை 3 பேர் என்னுடைய நண்பர்களாக நீங்களே எங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என்ன நீங்கள் பரியாசம் பண்ண வந்தீங்களான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாமே. நம்ம கூட இது ரொம்ப ஹர்ட்டிங்கான விஷயம். அதாவது நம்மளை விரோதிக்குள் நம்ம விரோதமாக பேச நம்ம சகிச்சுப்போம். நீ என்னடா பார்த்துக்கலாம் வில்லட்டான்.
ஆனால் நம்ம நேசிக்கிற நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்மளால் தாங்க முடியாதுல்ல. இன்னும் எவ்வளோ நீ நேசித்தேன், நான் ஒன்றும் எவ்வளோ நேசித்தேன், ஆனால் நீ எனக்கு என்ன பண்ணிட்டேன், ஆபத்தில் உதவு பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன், என்னை பரியாசம் பண்ணிட்டேன். ஆமேன். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு. அப்போ இந்த சூழ்நிலை கடந்து அடுத்து பார்க்குறோம் 3-5 வரைக்கும். யோபு தனக்கு உதவி செய்யும்படி தேவனிடத்தில் கெஞ்சுகிறார். ஆமேன். 3-5 யோபு தனக்கு உதவி செய்யும்படி தேவனை கெஞ்சுகிறார். 3-5 நம்ம படிக்கலாம். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? நீர் அவர்கள் இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தீர், ஆகையால் அவர்களை உயர்த்தாதிருப்பீர். எவன் தன் சிநேகிதருக்கு கேடக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்து போகும். ஹல்லேலூயா. இதில் அவன் 3ஆம் வசனம் சொல்கிறார், தேவரீர் ஆண்டவர் நோக்கி கேட்குறார், என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவராக வேறு யார் எனக்கு கை கொடுத்து. ஆமேன். இந்த சூழ்நிலை நம்மளும் இருக்கல. ஆண்டவரே எனக்காக அதாவது அந்த பிணைப்படுகிறது ஆங்கிலத்தை பிளட்ஜ் என்று பிளட்ஜுனா உறுதிமொழி. நீங்களும் ஒரு திசை என்கிட்ட உடன்படிக்கை பண்ணுங்கள், என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆமேன். நம்ம கூட மரணத்தின் தருவாயில் மரணத்தில் இருக்கிற மரணத்தின் விளிம்பில் இருக்கவங்க நம்ம கூட இருக்கவங்கள கை பிடிச்சிப்பாங்க, என்னை விட்டுறாதப்பா என்னை எப்படியாவது என்னை காப்பாற்றிட்டுப்பான்னு சொல்லிட்டு. இவருக்கு நண்பர்களும் உதவி செய்யலை, யாரும் உதவி செய்யலை. திருப்பம் ஆண்டவர் நோக்கி, அப்பா என் கையை விட்டுறாதப்பா, கடைசி காலத்தில் உண்மை தான் நான் நம்பியிருக்கேன். எனக்கு அவனுக்கு சூப்பரான வார்த்தை சொல்கிறார் பாருங்க. ஆகையா வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர். ஆமேன். அவரே சொல்லிட்டாரப்பா, உண்மை இல்லாமல் நம்ம அடிக்கடி இந்த பாடல்களை பாடின்னு இருக்கலாம், இந்த சமயத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு அப்பா, உண்மை இல்லாமல் எனக்கு எதுவுமே கிடையாது. ஆமேன். ஆண்டவர் யோபுக்கும் அது தெரிஞ்சிருக்கு. ஆண்டவரே உங்களை இல்லாமல் எனக்கு உதவி செய்ய யாருப்பா இருக்கா? ஆமேன். உண்மையாக சொல்கிறேன், யாருமே இல்லை. ஆமேன். அதுதான் 100% உண்மை. ஆமேன். அப்போ யோபு அந்த சூழ்நிலைக்கு ஆண்டவரே உண்மை இல்லாமல் என்ன பண்ணிடுது, என்னை பாட முடியாது. அப்போ யோபுக்கு ஒருவேளை அந்த பாட்டு தெரிஞ்சால் பாடியிருப்பார் போல். ஆமேன். ஆண்டவரே உண்மை இல்லாமல் எனக்கு யாருப்பா, இன்பத்தில் நீரே துன்பத்தில் நீரே. ஆமேன். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கிறாரு. 4ஆம் வசனம், ஞானத்தை மறைத்தீர். ஆமேன். ஏன் அந்த ஞானத்தை மறைச்சாங்கன்னா, இவங்க ஞானமாக பேசலை. அதுவும் ஞானவான்கள் போல தன்னை ஞானவான் எண்ணிக்கொண்டு பேசினார்கள், ஆனால் ஞானவானாக பேசலை. ஆமேன். நம்ம எலிபாசெல்லாம் பார்த்தோம்னா நான் ரொம்ப ஞானி, உன்னோட வயசானவங்களாம் இருக்குன்னு ஞானமாக பேச நினைக்கிறாங்க, ஆனால் உண்மையில ஞானம் இல்லை. அது இவர்களோட சரியான யோபின் சரியான போக்க அங்கே வெளியே சொல்லலை. நீ குற்ற, நீ தப்பு செஞ்சுட்டேன், பாவி, நீ துரோகி, நீ அநியாயக்காரன், துன்மார்க்கன்னு சொல்லிட்டு பல தீமையான மொழிகள் தான் சொன்னாங்களே, ஞானமாக அவங்க பேசலை. அப்போ சொல்கிறார், எப்பா என்னுடைய நண்பர்கள் என்ன பண்ணிட்டு நீங்கள் ஞானத்தை மறைச்சிட்டீங்க, ஞானமாய் பேசலைன்னு சொல்கிறாரு. 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், எவன் தன் சிநேகிதற்காக கேடாக துரோகம் பேசுகிறானோ. ஆமேன். இது நம்ம அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நிறைய கோட்லாம் வரல, வாழ்வில் என் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லுவோம். ஆனால் அதே நீங்கள் ஒரு சில நம்ம ஸ்டேட்டஸில் பார்த்தாலும் எல்லா உறவுகளும் மோசம், எல்லா உறவுகளும் நண்பர்களே இந்த உறவுகளும் மோசம்னு நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். அப்போது இவரும் அந்த பாதிக்கப்பட்டிருக்காரு பாருங்கள். அப்போ எவன் தன் செய்தற்கு கேடுண்டாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்து போகும். ஆமேன். ஏன் சொல்கிறேன், நண்பன்னா யார்? கடைசி வரைக்கும் தோல் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு வந்துட்டால் நான் ஒரே கோட்லாம் வரும், கடைசி வரைக்கும் கூட இருப்பேன், நண்பன் தாண்டா, அது நிறைய கோட்லாம் வரும். ஆனால் இவருக்கு சொல்லிட்டாருப்பா, கடைசி வரைக்கும் எவன் எனக்கு நீ நண்பனாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணிக்கோ, நன்மை செஞ்சுருக்கணும், ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, எனக்கு நீ தீமை செஞ்சுட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம கூட வாழ்க்கையில் நாம் பல பேருக்கு நண்பர்களாக இருக்கலாம், நமக்கு நண்பனால நிறைய பேர் நண்பர்களாக இருக்கலாம். நாம் நம்முடைய நண்பர்களுக்கு எதை செய்கிறோம்? ஆமேன். நல்லதை செய்கிறோமா, அவங்களுக்கு தீமையான காரணங்களில் நம்ம அவங்களுடைய கஷ்ட நேரத்தில் நம்ம உதவி செய்கிறோமா, இல்லை நம்ம கண்டுக்க கொள்ளாமல் போயிடுறோமா? ஏன்னா இவருக்கு யோபு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சு ரொம்ப நம்பிக்கை. 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், எப்படியாவது என் நண்பர்கள் வந்துட்டாங்க, எனக்கு ஆறுதல் வந்துட்டாங்க. ஆனால் பிரிவனு வசனங்களை ரொம்ப மோசமான சூழ்நிலை. அதுபோல் நம்மள கூட நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, எனக்கு அந்த அக்கா இருக்காங்க, இவங்க இருக்காங்க, எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளே ஒரு சில நேரத்தில் கோவப்பட்டு பேசிட்டான், அடே நீங்கள் தான் எனக்கு ஆறுதல் சொல்லுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் கூட என்ன பண்ணிட்டீங்க, இப்படி பேசிட்டீங்களே சொல்லிட்டு. அப்போ நாம் நம்முடைய நண்பர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா, உதவி செய்ய வேண்டும். ஆமேன். நம்ம ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மைக்கில் படிச்சிருங்க. மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படுத்திருக்கும். ஆமென். இன்னைக்கு நம்ம நல்ல நண்பர்கள், நல்ல கிறிஸ்தவர்கள், நல்ல பிரதர்ஸ், நல்ல சிஸ்டர்னு சொல்லலாம், ஆனால் நம்ம நன்மை செய்ய தக்கலுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆமென்.
அது நம்ம நண்பர்களாக இருக்குன்னா பல பேருக்கு நம்ம கண்டிப்பாக நன்மை செய்ய தான் வேண்டும் என்று வேதாகம் சொல்லுது. நன்மை செய்தால் அவனுக்கு மேன்மை இல்லையோ? ஆமென். அப்போ நம்மளும் நன்மை செய்தால் தான் நம்மளுக்கு ஒரு மேன்மை. நன்மை செய்தால் தான் கர்த்தர் நம்மோடு கூட அது நம்மளுக்கு நான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக. ஒருவேளை நன்மைக்கு நாம் தீமை செய்கிற நபர்களாக ரொம்ப இருக்கவே கூடாது. ஆமென். அதுதான் சொல்கிறேன். நன்மைக்கு மட்டும் தீமை செஞ்சுட்டா அது ரொம்ப மோசமான ஒரு செயல். நம்ம நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளலாம். 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 17:13வது வசனம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. அல்லேலூயா. அப்போ இது எவ்வளோ வசனம் பாருங்க. நன்மைக்கு ஒருத்தன் தீமை செஞ்சானா தீமை அவனை வீட்டை விட்டு நீங்காது. ஆமென். அப்போ நம்மளுடைய நண்பர்கள் கூட ஒரு சில பேர் இப்போ ஏதாவது ஒரு காயப்படுத்தின வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். ஒருவேளை நம்மளை திரும்ப அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம செய்கிறோமா? இல்லை ஒருவேளை நம்ம ஆபத்து காலத்தில் நம்ம உதவி செஞ்ச நன்மையை நம்ம நினச்சி பார்க்குறோம். ஆமென். ஏன்னா பல பேர் சூழ்நிலை ஒரு சில பேர் நம்ம மறந்து போயிடும். நன்மை செய்தவர்கள் கூட நம்ம மறந்து போயிடும். பல சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மகனே நீ சிநேகிதனாக இருக்கியா, நீ ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருக்க, நல்ல ஒரு மகளாக இருக்க, மகனாக இருக்க, நீ என்ன பண்ணு, உன்னுடைய உதவி கரத்தை நீ நீட்டண வேண்டும். ஆமென். உனக்கு நன்மை செய்ய நீ திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் இராது என்று வேத வசனம் சொல்கிறது. ஆமென். அப்போ இன்றைக்கி நம்மளும் யோபு நண்பர் போல் இல்லாமல், ஆமென், யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ உண்மையால் கவலை இருக்காங்க உதவி செய்கிற நபர்களாக நான் மாற வேண்டும். ஆமென். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு அநேக நன்மைகளை கொடுத்துருக்கிறார், அநேக செய்ய திராணிகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் கொடுத்த நம்ம கொடுக்காமல் இருந்தால் அது தவறு, பாவம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ இன்றைக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு உறுதிமொழித்து எழும்ப போகிறோம். இசப்பா, எனக்கு இருக்கிற திராணியில் என்னுடைய நண்பர்களுக்காக நான் உதவி செய்வேன். ஆமென். அதாவது நம்ம சபையில் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப கொஞ்சம் அது ஒரு பேர்டனாக இருக்கக்கூடாது. ஆமாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செய்கிறேன், எனக்கு ஆழ்ந்த அளவுக்கு என்னால் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளால் முடிந்த அளவுக்கு உதவி செய்தால் அது மிகவும் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லுகிறது. முன்னொரு வசனம் கடைசியாக நான் படிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 16ஆம் வசனம் 19வது வசனம். 16:19 ரோமன்ஸ். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அதாவது நன்மைக்கு ஞானிகளாக இருக்கும், தீமைக்கு பேதைகளாக இருக்க வேண்டும். அந்த வேத வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. அப்போது நம்ம காலகட்டத்தை நம்ம வாழும்போது நன்மைகளுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? ஞானியாக இருக்கணும் என்றால் நன்மைகளில் நம்ம இன்னும் விஜிலன்ஸாக நம்ம ஞானமாக இருக்கணும். ஆனால் தீமை செய்வதில் நம்ம எப்படி இருக்கலாம்? நம்ம பேதையாக கூட இருக்கலாம். ஆமென். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி நம்மளுக்கு சொல்லிட்டார் எத்தனையோ விதமான காரியங்களை அது கீழே இருக்க. நீங்கள் நன்மைகளுக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். அப்போ நம்மளுக்கும் ஆண்டவர் எத்தனையோ நன்மை செய்கிற கிருபை கொடுத்துருக்காரு. நாம் நன்மை செய்கிறோமா? நன்மை செய்கிற ஞானமாக இருக்கிறோமா? ஆமென். அதாவது கடந்த மாதம் நம்ம இப்போ பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு என்ற ஒரே ஒரு பண்டிகை இதை தான் நாங்கள் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக பேசலாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் நம்ம ஒரு சிநேகிதர்களுக்கு உதவி செய்தோம்? ஆமென். எத்தனை பேர் நம்ம இல்லாதவர்களுக்கு உதவி செய்தோம்? நம்ம பண்டிகாரம் கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு நம்ம பொங்கல் கொடுத்தானா பொங்கல், திரும்ப தீபாவளிக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தா திருப்ப எப்போ தீபாவளி கொடுத்துட்டாங்களே நம்ம கொடுத்துருப்போம். ஒரு சில பேர் நம்ம எல்லோரும் சொல்ல. ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஒன்று தர, மகனே உனக்கு நன்மை செய்ய திராணி. ஏன்னா நானே இந்த கொஞ்சம் பிஸின்னு ஷெட்யூலில் முன்னாடி நான் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ காலகட்டத்தில் கொஞ்சம் பிஸி நான் பண்ணாமல் விட்டுட்டு ஆண்டவர் எனக்கும் ஒன்று தர, மகனே உன் நன்மை செய்ய நீ திராணி இருக்கும்போது ஏன் அதை பண்ணாமல் இருக்கிறேன்? ஆமென். என்னுடைய நண்பர்களும் எத்தனை பேர் கேட்கலாம் கேட்டாங்க, வாட்ஸ்அப்பில் தான் அமுச்சு விட்டுட்டேன். ஆமென். நான் நேரில் அனுப்ப முடியல, கேட்டால் சரி ஒரு ஃபன்னாக விட்டுட்டோம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் உணர்த்துறாருல, நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை நாம் பிறருக்கு செய்ய வேண்டும். ஆமென். அப்போ அதை செய்தால்தான் நான் நண்பர்களுக்கும் நாம் உரிய ஒரு பாத்திரங்களாக இருக்க முடியும் என்று கர்த்தர் நம்ம சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து நம்ம 6-9 நம்ம படிக்கலாம். அதுக்கு ஒரு தலைப்பு சொல்கிறேன். யோபு தன்னுடைய தற்போதைய நிலைமையும் அவருடைய இறுதியான தீர்மானத்தையும் விளக்குகிறார். இப்போ இருக்கிற சூழ்நிலையும் இறுதியாக என்ன நடக்குன்ற சூழ்நிலையை விளக்குகிறார். 6-9 நம்ம படிக்கலாம். ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை பழமொழியாக வைத்தார், அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவருப்பானேன். இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது, என் அவயங்கள் எல்லாம் நிழலை போலிருக்கிறது. சன்மார்க்கர் இதற்காக பிரமிப்பார்கள், குற்றமில்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். அல்லேலூயா. 6ஆம் வசனத்தை சொல்கிறாரு, ஜனங்களுக்குலாம் அவர் என்னை எப்படி வைத்தாரா? பழமொழியாக வைத்தா அவர்கள் முகத்துக்கு நான் அருவருப்பானேன். ஆமென். இது ரொம்ப மோசம் இல்லை. நம்மளை அதாவது பழமொழியை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். நம்மளை வச்சு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா
நம்மளை தமிழில் தான் நீங்கள் தெரிஞ்ச பழமொழி சொல்லலாம். நான் காலையில் தியானத்துக்கு போது யோசித்து பார்த்தோம், ஒரு பழமொழி, கெடுவார் கேடு நினைப்பார். ஆமென். ஏதோ என்ன ஒரு பழமொழி தான், கெடுவார். அப்போது இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒரு வேளை யோபு வச்சு கூட எழுதிருக்கலாம், காலம் தொட்டு. ஏன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவர் வந்து கெடுதல் செஞ்சது. ஆமென். கெடுவார் தீங்கு நினைப்பார். இன்னும் பல இன்னொரு இது நம்ம வேறு எதாவது நீங்கள் சொல்லலாம், பழமொழிகளை சொல்லுங்கள், ஞாபகம் இல்லையா? பழமொழிகள், புதுமொழிகள். ஆமென். ஏன் சொல்கிறேன்னா, இவர் பல பழமொழிகளுக்கு இவர் ஆளாயிட்டார். தப்பு செஞ்சு இப்படி தாண்டா உங்களுக்கு என்ன பண்ணும், கஷ்டப்படும் சொல்லிட்டு அப்படியாப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு. 7ஆம் வசனம் சொல்கிறாரு, என்னுடைய கண்கள் சஞ்சலத்தினால் இருள் அடைந்தது. ஆமென். இதை நான் காலை தியானிக்கும் போது யோசித்து பார்த்தேன். ஒரு சில மரணங்கள், ஒரு அகால மரணங்கள்லாம் ஒரு சீரில் ஏற்றுக்கும்போது அவர்கள் அழுது அந்த கண்கள் இருளை நான் பார்த்துருக்கேன். அவர்களோட அந்த அதிக துக்கத்தில் கண்கள்லாம் அந்த இங்கே இருள் அந்த ஷேடோ வந்துடும். ஏன்னா அவங்க அழுது தன்னுடைய கவலைகள் குரல் வந்து, அப்போ இது எல்லாமே யோபு அனுபவிச்சிருக்கார்ல. யோபு தன்னுடைய மரணத்தை நம்ம ஆரம்பத்தில் பார்த்து என் சுவாசம் குறைகிறதுன்றார். அப்போ இவருக்கு அழுது என்னுடைய அதனுடைய துக்கத்தினால தன்னுடைய கண்கள் கூட நான் அவருக்கு இருள் அடைஞ்சு போச்சு. ஆமென். ஏன்னா அவருடைய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க, இவர் அடையாளமே தெரியாமல் இருக்கிறார். அந்த அளவுக்கு தன்னுடைய கடினமான ஒரு சூழ்நிலை. 8ஆம் வசனம், சன்மார்க்கன் இதற்காக பிரமிப்பார்கள். ஆமென். சன்மார்க்கன்ற நீதிமான், துன்மார்க்கன் சன்மார்க்கன்ற நல்லது செய்கிறவங்க பார்த்து இவரை காத்து என்ன பண்ணாங்களாம், பிரமிப்பாங்களாம். ஆனாலும் 9ஆம் வசனத்தை சொல்கிறார் பாருங்க, நீதிமான் தன் வழியை உறுதியாக பிடிப்பான். எல்லாம் அந்த வசனம் சேர்ந்து படிக்கலாமா? ஆமென். அல்லையா? நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கையுள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். அல்லையா? இவரும் அந்த தாவீதை போல் கொஞ்சம் போயிட்ரியே எழுதுகிறார். போயிட்டு நீங்கள் சங்கீதத்தில் பார்த்தேன், அநேக நேரத்தில் தாவீது வந்து துக்கப்படுவார். 2 வசனத்தில். 3ஆம் வசனத்தில் அவரே தேற்றிருப்பார், என் ஆத்துமா சஞ்சலத்தால் நிறைந்திருக்கிறது, நான் துக்கத்தினது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கு. 3ஆம் வசனம் சொல்லார், ஆண்டவரே மரண இருள் என்னை சூழ்ந்திருக்கிறது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை உயிர்ப்பிப்பார். ஆமென். அதுபோல் யோபுவும் தன்னை போயிட்ரிக்காக போகிறாரு. ஆண்டவரே மரணத்தை விளிம்பில்னு திரும்பவும் ஆவிக்குள்ளே ரைஸ் ஆகிறார். ஆனாலும் கர்த்தாவே என்னென்ன, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். ஹல்லேலூயா. சுத்தமுள்ள கைகளுள்ள மேன்மேலும் பலத்து போன. ஆமென். நம்ம வாழ்க்கையில் கூட சொல்லுவாங்க, வாழ்க்கை என்பது பள்ளம் மேடு நிறைந்தது. ஆமென். நம்ம பள்ளத்தில் போகும்போது ஒரு சோகமாக படலாம், திரும்ப நம்ம மேட்டில் வந்துடணும். ஆமென். மேட்டில் வந்து ஆண்டவரே என் துன்பம் நடந்தாலும் நீங்கள் என் கூட இருக்கீங்க அப்போ. ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டு உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்க, அதனால் உலகத்தை நான் ஜெயித்தேன். ஆமென். யாரும் அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு மாய்மாலம் சொல்லி அழைக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்தால் செழிப்பான பாதை, நீங்கள் வந்தால் பணக்காரர்லாம் கிடையாது. ஆமென். கிறிஸ்தவத்தில் துன்பங்கள் உண்டு, ஆனாலும் அதுலேருந்து திடன் கொள்ள தேவன் நம்மளுக்கு பலனை தருவார். ஆமாம். அதுக்குள்ளே மேற்கொள்ள தேவன் அநேக கிருபைகளை தருவார். அப்போ யோபுக்கு வந்து மரண சூழ்நிலைகள், மரண கண்ணிகள் சூழ்ந்து கொண்டது, ஆனாலும் அவருக்குள்ளே திரும்ப விசுவாசம் ரைஸ் ஆகுது. ஆனாலும் கர்த்தாவே என்னென்ன நீங்கள் நீதிமான் என்ன பண்ணுவான், தன் வழியை உறுதியாய் பிடிப்பான்னு சொல்லிட்டு. ஆமென். நம்ம கலைஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவுக்கு வந்து ஒரு பைபிளில் கேட்டாங்களாம், நீங்கள் வந்து படிக்கும்பொழுது பைபிளில் உங்களுக்கு பிடிச்ச வசனம் ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு அவர் சொல்லும்போது சொன்னார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எலெக்ஷனில் நிற்கும் போது பல தோல்வியை சந்திக்கிறாரு, ஆனாலும் இந்த வசனம் அவர் பூஸ்டப் பண்ண, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், 7 தரம் விழுந்தாலும். ஆமென். அநேக முறை வெற்றி எடுத்துக்க அந்த வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். 24:16 நீதிமொழிகள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஹல்லேலூயா. நம்மளாம் சொல்லமா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வந்து பைபிள் அநேக வசனம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்காக தான் ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுருக்கல, இல்லை ஆன்லைனில் கேட்டுக்கொள்ள ஏதாவது ஒரு துக்க செய்தி, அவள் தான் இதை சொல்கிறேன். யோபுக்கு 99.9 நம்பிக்கை இல்லை, ஆனாலும் அந்த 1% நம்பிக்கையாக இருக்கிறார். ஆண்டவரே ஆனாலும் நீதிமான் தன் வழி உறுதியாக பிடிப்பான். ஆமென். நம்மளுக்கும் அது போல் ஒரு வேளை சூழ்நிலை இருக்கலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லைன்னு நம்ம மருத்துவர் சொல்லலாம், உலகம் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நம்ம மகனே நீ நீதிமானாக இரு, உன் வழியை உறுதியாக பிடித்திரு, உன்னை நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கீழே சொல்கிறார், நீ அது சுத்தமான கைகளில் மென்மேலும் பலத்து. ஆமென். ஆண்டவர் இந்த சுத்தமுள்ள கைகளை பற்றி அநேக காரியங்களை சொல்லியிருக்காரு. நம்ம பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம படிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே,
கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லமா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஜீசஸ் கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்கிறார், அவனுக்கு நீ கொஞ்சத்தில் உண்மையாரு மகனே, உனக்கு இருக்கிறதுல உண்மையாரு, நான் உன்னை அநேகத்தில் என்ன பண்ண உன்னை அதிகாரியாக வைக்கிறேன் என்று சொல்லு. ஆமேன். உள்ளவனுக்கு மீண்டும் அநேக ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் என்று சொல்லுங்க. ஏன்னா அந்த ஒரு தாளந்தை பயன்படுத்தாத அந்த தாளந்தை வாங்கி யாராண்டு கொடுக்குறாரு? 10 தாளந்து இருக்கிற இடத்தில் கர்த்தர் கொடுக்குறாரு. ஆமேன். அப்போ இன்னைக்கு கூட நம்ம இந்த யோபுவின் மரணத்தின் சூழ்நிலை இருந்தாலும் 9ஆம் வசனத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் திடனை கொடுத்துறார், மகனே எந்த சூழ்நிலை நீ கவலைப்படாத, நீ உன்னுடைய உத்தமத்தில் நீ போயிட்டு உன்னுடைய உறுதியில் நீ போய் கொண்டுரு, நான் உனக்கு என்ன பண்ண துணைன்னு இருப்பேன், நீ உன்னை சுத்தமுள்ள கையில் மட்டும் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆமேன். தெலுங்கானா பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர், அவர் பல வருடங்களுக்கு முன்பாக சபையை வளர ஆரம்பித்தார், பாஸ்டர் சதீஷ்குமார். அவங்க அப்போ ஒரு சில பேர் இவரை குறித்து தவறாக பேசினாங்க. இவர் காசை நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாரு, சபைக்கு வர காசை இவர் யூஸ் பண்ணிக்கிறாரு, நிறைய ஹேண்டில் பண்ணுறாரு, இவரே எடுத்துக்கிற சொல்லிட்டு இவங்க மனைவி அந்த சபை விசுவாசியா. ஆனால் இவங்க ஹஸ்பண்ட் இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸர் தான். இவர் நிறைய பேர் சொன்னால், ஆமாம் இவர் வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பாராம், இல்லைம்மா அவர்லாம் அப்படி தான் பணத்தை ஏமாத்துறவங்க கிறிஸ்தவங்களாம் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாராம். சரி, இல்லை அந்த மனைவி டிஃபெண்ட் பண்ணாங்களா, இல்லை எங்கள் ஊழியக்காரர் அதெல்லாம் இல்லை, சபையில் ஏழைகள் தான் கொடுப்பாங்க, சபையை தான் வளர்க்குவது செய்யணும். சரின்ட்டு இவருக்கு ஒரு நாள் திடீர்னு அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் போனாராம். சார் நான் உங்களை பர்சனலாக பார்க்கணும். பர்சனலாக பார்க்க வேண்டாம், நீங்கள் ஆஃபீஸில் என்ன பார்த்துறேன். இல்லை நாங்கள் உங்களை பர்சனலாக பார்க்கணும். சரி, இவர் ப்ரேயர் ரிக்வஸ்ட் போல, சரி வாங்க ஆஃபீஸ் ரூம் பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஷ் எடுத்து பாக்ஸில், சார் உங்களுக்கு நான் உங்களை நான் பர்சனலாக உங்களுக்கு நான் கொஞ்சம் பிளெஸ்ஸிங் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், உங்கள் சபை இவ்வளோ பெருசாக ஆசைப்படுறது ரொம்ப நல்லதுங்க, நான் ஒரு சின்ன கேஷ் மட்டும் வாங்கிக்கிறேன். இல்லைங்க நான் கேஷ் வாங்குறதில்லை. இல்லை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும், இது யாருக்கும் தெரிய வேண்டாம், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், நீங்கள் இதை வச்சுங்க சொல்லிட்டு ஐயா அவர் கையெழுத்துக்கு சொன்னார். ஐயா நீங்கள் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம், இது ஆண்டவருக்காக கொடுக்குறீங்க, எங்கள் சபையுடைய அக்கௌண்டன்ட் அங்கே இருக்கா, நீங்கள் அவங்க கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ரசீது வாங்கிட்டு போயிடுங்க, இது எனக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லைன்ட்டு போயிட்டாராம். வாசலாண்டு போகும்போது திரும்ப அவர் கையை குடிச்சு சாரி கேட்டாராம். ஐயா சாரி, உங்களை நான் என்னமோ நினச்சேன், நான் தவறாக நினச்சேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ உத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இது இருக்க நினச்சிப்பாங்க. அன்றைக்கி அவர் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக மாறிவிட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கி அந்த கொஞ்சத்தில் உண்மையிலவன் இன்றைக்கி ஆண்டவர், அதாவது ஆசியாவிலே பெரிய சபையாக 1.5 லட்சம் மக்கள் மேலே ஒரு சபை விசுவாசிகளாக இருக்குது. ஆமேன். சபையை ஆண்டவர் பயங்கரமாக உயர்த்து. ஏன் சொல்கிறேன்னா, அந்த கொஞ்சத்தில் ஆரம்பத்தில் உண்மையாக இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆமேன். இவள் எந்த உண்மையாக இருக்காங்க, கர்த்தர் அது மென்மேலும் ஆசீர்வதிக்க தேவன் திட்டமாக இருக்குது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை பார்த்து கூட சொல்கிறார், நம்ம அநேக நேரத்தில் கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம், ஆனால் இந்தமாரி பாடுகள் நேரத்தில் சோர்ந்து போய்ட்டுவேன். என்னப்பா என்ன தான் உண்மையாக இருந்தாலும் இந்த பாடுகள் இனிமேல் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி இந்த 1% நமக்கு நம்பிக்கை கொடுக்குறார். ஆமேன். நீங்கள் சுத்தமுள்ளவனாக இருங்க, நீதிமானாக இருங்க, உங்கள் கர்த்தர்களை மென்மேலும் உயர்த்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் ஒரு நிச்சயம் வருகிறது, யோபை போல துன்பங்கள் நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார், மென்மேலும் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் திட்டம். அது மட்டும் இல்லை, எத்தனையோ ஊழியக்காரர்கள், நான் எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கேன், எல்லாருமே அந்த ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சத்தில் அவங்க உண்மையாக இருந்தவர்கள். ஆமாம். இன்றைக்கி யாரெல்லாம் பெரிய போதகராக இருக்காங்களோ அவங்கள அனைவரும் ஆரம்பத்தில் தனக்கு கொடுத்த விசுவாசிகளை உண்மையாய் கொடுத்த ஆண்டவர் அவங்க உயர்த்தினவர்கள். ஒரு ஐயா இப்போ ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய பிரசங்கராக ஒரு மிகப்பெரிய சபை போதகராக இருக்கார். ஆரம்ப காலத்தில் அவர் அந்த சுவிசேஷ ஊழியத்தை வீட்டுக்கு போய் சுவிசேஷம் இவர் நிறைய கிரிட்டிசிசம்லாம் வருங்களேன். இவர் ஒரு ஐயா சொன்னார், ஐயா இந்தமாரி ஒரு இடத்துல நீங்கள் தான் பேசணும், நிறைய கூட்டம் வருவாங்க, நான் உங்களை தான் ஸ்பெஷல் ஸ்பீக்கர். அப்போயே ஒரு சில இடத்துல வெளியே போய் பேசுகிற வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. சரி கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு 3 நாள் கன்வென்ஷன் நீங்கள் தான் பேசணும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் சொல்லிட்டு வந்துட்டா போயிட்டு ஃபோன் பண்ணுறான், நீங்கள் வாங்க, லெஃப்ட் வாங்க, ரைட்டு வாங்க. உள்ளே பார்த்தா ஒரு சிறிய ஒரு ரூம் அறை மாரி இருக்கான். ஐயா அங்கே தான் இருக்குது மீட்டிங்கு, நான் இன்றைக்கி என்னை வர முடியல, நீங்களே அந்த வரவங்களை வச்சு நடத்திங்க சொல்லிட்டு உள்ளே போனால் ஒரு 3 பேர் மட்டும் உட்காந்துக்கிறாங்களாம். இவருக்கு பயங்கரமான ஒரு விரக்தியாக, இசப்பா என்னை ஊழியத்துக்கு அழைச்சிங்க, என்னை இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்களே, நான் இவ்வளோ ஆயத்தமாக இருந்தேன். ஒரு ஆண்ட சொல்கிறேன், நீ எதற்கு ஆயத்தமாக வந்த, என்னுடைய செய்தியை கொடுத்தா நீ கூடான்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஆமேன். அந்த செய்தியை கொடுக்க அந்த 3 பேருக்கும் எப்படி 1000 பேர் இருந்தால் மெசேஜ் கொடுப்பாங்களோ 3 நாளும் கன்வென்ஷன் கொடுத்து அந்த மீட்டிங்கை நடத்தினார். ஆமேன். அதில் 2 பேர் பசுத்த அவன் அபிஷேகம் பெற்று தேவனுடைய ஊழியக்காரர்களாகவே மாறிட்டாங்களா. ஆமேன். என்ன சொல்கிறேன்னா, அந்த ஊழியக்காரன் அன்னைக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்த ஊழியம், கர்த்தரை என்னை பார்க்குறா சொல்லிட்டு கர்த்தருக்கு நான் உண்மையாக செஞ்சேன். இன்றைக்கி அவர் சபையில் பல 1000 பேருக்கிட்ட இருக்காங்க, சபையை அவன் ஆசீர்வதிச்சிட்டார். ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி எனக்கு நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தேன், அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆமேன். அப்போ நம்ம கூட ஆண்டவர் சபையில் சரி வெளிச்சர் அநேக ஊழியங்கள் வேலை ஸ்தலத்தில்
காரியங்கள் இருக்கலாம். நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருப்ப தேவன் இருதயத்தை பார்க்கிறதா இருக்கிறார். ஆமென். அதில் மட்டும் நம்ம உறுதியாக இருந்துட்டால் போதும், கர்த்தர் நம்மளை நிச்சயமாக மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த ஒரு பகுதியை பார்க்கலாம், 10-16. இதுக்கு ஒரு தலைப்புனா யோபுவின் நம்பிக்கையற்ற உணர்வு. ஆமென். நம்ம சொன்னதில் மேலே போகிறாரு, திரும்ப கீழே வர்றாரு, திரும்ப மேலே போயிருக்காரு, திரும்ப கொஞ்சம் கீழே போகிறாரு. அப்படி என்ன வசனங்கள் வாசிக்கிற நம்ம பார்க்கலாம். 10-16 நம்ம படிக்கலாம். இப்போதும் நீங்கள் எல்லோரும் போய் வாருங்கள், உங்களில் ஞானமுள்ள ஒருவனையும் காணேன். என் நாட்கள் போயிற்று, என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்று போயிற்று. அவைகள் இரவை பகலாகிற்று, இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று என்ன செய்தது? அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன், புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார்? அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும், அப்பொழுது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம் என்றான். ஹல்லேலூயா. அவங்க ஃப்ரெண்டு சொல்லிடுற, தயவுசெய்து போயிடுங்க. ஆமென். நீங்கள் இருக்காதீங்க, இருந்தால் எனக்கு என்ன, நீங்கள் வந்து ஞானமான எனக்கு உதவி செய்யலை சொல்லிட்டு மரணத்தின் அத்தனை வார்த்தைன்னு சொல்கிறார். ஒரு வார்த்தை பாவம் சொல்கிறாரு பாருங்க, அது புழுக்களை பார்த்து என் சகோதரனா, பக்கத்தில் இருக்க நம்ம பிரதர் சொல்லுவோம், புழுக்கள் வந்து ஒரு படுக்கையிலே இருந்துதான், அவ்வளோ அந்த புண்கள் அந்த, ஏன்னா அந்த நம்ம அதாவது அந்த பெட்சோர் சொல்லுவாங்க, பெட்சோர்ஸ் வந்து புழுக்கள் வந்துச்சுன்னா இன்னும் மரணத்தின் கிட்ட போயிட்டாங்க, மரணத்தின் விளிம்பில் இருக்காங்க. ஏன்னா அது வந்துட்டால் குடலுக்குள்ளே போய் அழுகி சீக்கிரம் மரணம் தான். அப்போது அந்த சூழ்நிலை கூட ஒரு பெட்சோர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியல. கடந்த வாரத்தில் சேக்காட்டு கூட ஒரு சிறிய வயது மரணம் தான். அவர் சுற்றி சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, கடைசி கொஞ்சம் மரணத்து நாட்டில் பெட்சோர் வந்துச்சு, அவங்க பிள்ளைகள் அந்த புழுவெலாம் க்ளீன் பண்ணாங்க. அவர் சொல்லும்போதே பல பேர் கண்களை தண்ணீர், ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பாடுகள் அவ்வளோ நிந்தனைகளில் தான் அந்த சூழ்நிலை இருந்திருக்கு. அப்போ யோபுக்கு அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆமென். என்ன தான் இருந்தாலும் மரணத்தின் விளிம்பில் இருக்கார். ஆனாலும் அவர் 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆண்டவரே என்ன நீதிமான் நான் என் தன்னுடைய வழியில் உறுதியாக பிடிப்பான். ஆமென். சுத்தமுள்ள கைகளும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறான். அப்போ இன்றைக்கி கூட இந்த செய்தியை கேட்டிருக்க ஒரு வேளை ஒரு சில பேர் மரண பயம் இருக்கலாம், இல்லை ஒரு சில பேர் எல்லாம் முடிந்தது என்று நம்ம சூழ்நிலை இருக்கலாம், நம்ம எந்த காரியங்கள் நம்ம நினைப்பதற்கும் சம்மந்தமே இல்லாத மாரி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்குறார். ஆமென். மகனே சுத்தமுள்ளவன் ஆயிரு, நீதிமான ஆயிரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று தேவன் எனக்கு நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறார். ஒரு உண்மையான ஒரு சாட்சி. ஒரு நபர் வந்து சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இல்லை, தனியாக தான் வளர்ந்தார். வளர்ந்த பிறகு அவர் திருமணமாக யாரும் உறவினர்கள் உதவி செய்யலை. இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு விரக்தி, என்ன நம்ம உயிராக இருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம சம்பாரித்து நம்ம திருமணம் செய்யலை, பிள்ளைங்கள் இல்லை, நம்ம ஒரு மறித்து போயிடலாம், நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு மரணத்தின் கிறிஸ்தவர் தான், மரணத்தின் விளிம்பில் சரி லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு நம்ம ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாராம். போகும்போது ஒரு போஸ்டர் பார்க்குறாரு, ஒரு மீட்டிங், ஸ்பெஷல் மீட்டிங் அந்த வழியில் கூடாரம் போட்டு இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன சார் சாக போகிறோம், லாஸ்ட்டாக ஒரு நல்ல வார்த்தை ஆண்டவர் செய்தி ஏதோ ஒரு கேட்டுட்டு நம்ம சாகும்னு சொல்லிட்டு வரிசையில் கடைசியில் உட்காந்து கொண்டு இருக்கிறார். மெசேஜ் கொடுக்குற தாசன் பேசி கொண்டு இருக்கிறார். பேசின ரேமா வார்த்தைக்கு முன்பாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி யாரோ ஒரு சகோதரன் நீங்கள் மரணத்தின் எண்ணத்தோடு வந்திருக்கீங்க, வாழ்வே முடிஞ்சது, இதுக்கப்புறம் என்னை வாழ வேண்டாம் சொல்லியிருக்கேன், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வச்சுருக்கான்னு ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லும்போது இவருக்குள்ளே பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்து கண்களை தண்ணீர் இருந்து ஆண்டவருக்காக ஆண்டவரே ஏசப்பா நானே என்னோடய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் நினைச்சனால நீங்கள் எம்எல்ஏ எவ்வளோ இறக்கமெல்லாம் இருக்கீங்க, எனக்காக இந்த வார்த்தைகளை கொடுத்து சொல்லிட்டு அன்றைக்கே அழுது ஒப்பு கொடுத்தாரான். ஆமென். இது நடந்து 1 வருஷம் கழித்து தன்னுடைய மனைவி அவர் திருமணம் செஞ்சு பிள்ளைகளோட ஒரு பிள்ளையோடு வந்து அந்த சபையில் அந்த பாஸ்டர் குறித்து, ஐயா நான் உங்களுக்கு வச்சு ஒரு சாட்சி சொல்லணும். என்னப்பா சாட்சி சொல்லணும்? கடந்த வருடத்தில் நான் மரணத்தினை தேடிக்கொண்டு என்னுடைய லைஃப்பில் பணம் இருந்தது, பொருள் இருந்தது, எல்லாமே இருந்தது, நான் ஒரு பெரிய கம்பெனியில் CEO இருந்தேன், நல்ல லக்ஸரி இருந்தது, ஆனாலும் எனக்கு வாழ பிடிக்கல, மரணத்தின் போயிருந்தேன். ஒரு நாள் நீங்கள் செய்தியில் ஆண்டவர் உங்களோட என்னோட பேசினார், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கேன்னு. அன்றைய தினமே நான் தீர்மானம் செஞ்சு என்னோட வாழ்க்கை திருமணம் செய்யணும், வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி என் மனைவி என் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க சொல்லிட்டு மறு வருஷம் அந்த கன்வென்ஷனில் அவங்க சாட்சி சொல்கிற தேவன் கிருபை செய்தார். ஆமென். அதில் ஏன் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் கூட எல்லாம் முடிந்து நம்ம சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்ம அதிலிருந்து மீண்டு வர தேவன் உதவி செய்ய இருக்கிறார். ஆமென். நம்முடைய போதகர் கடந்த வாரத்தில் சொன்னார், நம்மளுடைய ஒரு மனிதன் ஒரு பிறக்கும்போது மில்லி நேனோமீட்டரில் தான் பிறக்கிறானா, நம்முடைய மண்ணுக்குள்ளே போகும்போது அந்த மில்லி நேனோமீட்டராக மாறிடுறானா தன்னுடைய உறுப்புகளெல்லாம் செயலந்து. ஆனாலும் கர்த்தர் திரும்ப 2ஆம் வருகை நாட்களில் அந்த மில்லி நேனோமீட்டர்லேருந்து தன் உயிர் கொடுத்து நம்ம எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்ல உலர்ந்த எலும்புகளை பார்த்து உங்களுக்கு உண்டாக சொன்னபோது அவள் ஒரு திரள் கூட்ட சேனை வீரர்களாக மாறினாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென்.
ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் மட்டும் நம்மளுக்கு உதவி செய்வாரானால் நம்மளை தடுப்பவன் எவரும் இல்லை. ஆமேன். கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நம்ம செய்தே முடிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம இதை ஒரு சிறிய அதிகாரத்தை நம்ம படித்து நம்ம முடிக்க போகிறோம். இதே சூழ்நிலையில் நம்ம தாவீதும் இருந்திருக்காரு. ஆனாலும் அவர் தன்னுடைய வார்த்தைகளால் என்ன சொல்கிறார் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம். இது நம்மெல்லாம் சேர்ந்து நம்ம வாய்களால் அறிக்கை செய்து நம்ம இந்த அதிகாரத்தை முடிக்கலாம். ஆமேன். நம்மளுக்கு எந்த சூழ்நிலைக்கு எந்த பரவாயில்ல, கர்த்தர் நம்மளுக்கு கூட இருந்து நம்மளை வழி நடத்தி நம்ம ஜீவனாளுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் தேவன் நம்மளுக்கு நிலைக்க தேவன் சித்தமுள்ளா இருக்கிறார். ஆமேன். நம்மளை சேர்ந்து படிப்போமா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மரண இருளே வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்நாளெல்லாம் நித்திய வாழ்க்கையாக நம்ம ஜீவனுள்ள வாழ்க்கை தேவன் நம்மளுக்கு கொடுக்க சித்தமுள்ள இருக்கு. ஆமென். நம்ம எழுந்திருந்து நம்ம தேவனை ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காத தேவன் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஆமென். நாம் நம்முடைய உத்தம வழியில் நடக்கலாம், கர்த்தருக்கு சித்தமானது செய்யலாம். நீதிமானாக இருந்தால் கர்த்தர் நம்மளை நித்தமும் நம்மளை வழிநடத்தி தேவனாக இருக்கிறார். இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தரு. உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லில் நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. ஆமென். அவர் சொல்லில் நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். ஆமென். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அப்பா பிதாவே, இதோ இந்த காலை வேளையில் கூட தகப்பனே
அப்பா, இந்த வேத வசனம் மூலயமா அநேக வார்த்தைகள் மூலயமா எங்கள் கூட நீர் பேசின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட கர்த்தாவே அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யோபு 17:1 என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரத குழி எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது. ஆமாம், நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை குணமாக்க விரும்புகிறார். இந்த முதல் வசனத்தில் பார்க்கிறோம், எவ்வளோ உபத்திரவத்தின் பாதையில், அதாவது மரண தருவாயிலிருந்து யோபு பெருமூச்சை விட்டு அவர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அவரோட விண்ணப்பத்தையும் அவர் புலம்பலையும் தேவனுக்கு அவர் படுத்தி கொண்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த நாள்லையும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னோட சாட்சி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா, எனக்கு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பலவீனம் வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, என் கண்களை கூட என்னால் திறந்து பார்க்கவே முடியல. அப்படியேப்பட்ட பெரிய பலவீனம். என்னால் எந்த வேலையும் கூட எழுந்து நின்று செய்யக்கூட முடியாத தருவாயில் நான் இருந்தேன். முழுமையாக நான் படுத்துக்கிட்டே இருந்தேன். அந்த நேரம் யாராவது எனக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் என்னால், நான் அந்த மாதிரி சூழ்நிலையில் என் பிள்ளைங்களுக்கு கூட என்னால் எதுவுமே செய்ய முடியலையே, நான் ஒரு இப்படி படுத்த படுக்கையாக நான் இருக்கிறேனே அப்படின்ட்டு எனக்குள்ளே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பலவீனம் வந்துச்சு, ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இவ்வளோ உபத்திரம் அப்படின்னு என் துக்கத்தை ஆண்டவர் பக்கமாக நான் திருப்பி ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னால் எதுவுமே கண்ணு கூட திறக்கவே முடியல. நான் எழுந்தாலே பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு தலை சுத்தல் அதிகமாக இருக்கும். என்னால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நான் புலம்பி அழுது ஆண்டவர்கிட்ட நான் என் விண்ணப்பத்தை சொன்னேன். கரெக்டாக ஒரு வாரம் இந்த பலவீனம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் டாக்டர்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாத்திரைலாம் நீங்கள் சாப்பிடணும், எப்பொழுதுமே நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, நீங்கள் தூங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க, உங்களால் ஆக்டிவாக எதுவுமே நீங்கள் பண்ணவே முடியாது, உங்களுக்கு என்ன பலவீனம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிறு மூளைக்கும் பெருமூளைக்கும் இருக்கிற அந்த பிளாக் அடைக்கப்பட்டிருக்கு, உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ரிப்போர்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறதுனே தெரில. என்னோடய சூழ்நிலை இப்படியா இருக்கேப்பா, என் பிள்ளைகளை நான் எப்படி பார்த்துப்பேன், நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன்ற அந்த மரண தருவாயில் இருந்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைத்தேன். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் ஊழியத்தை நான் செய்கிறேன்ப்பா அப்படின்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட அப்படியே புலம்பி அழுது செபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரோட வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்னை தொட்டார், என்னை அவர் பலப்படுத்தினார். அப்ப ஆண்டவர் என் கூட பேசினாரு. இதோ படுக்கை எடுத்துக்கொண்டு நடு மகளேன்னு சொல்லிட்டு அவர் தான் பேசுறாரான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட மறுபடியும் என்னால எழுந்துக்கவே முடியலையப்பா, என் கண்ணு கூட திறக்க முடியலையப்பா, என்னால முடியலப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் செய்வேன்னு சொல்லி நான் எழுந்து நான் நடக்க ஆரம்பிச்சேன். நான் இப்ப வரையும் நான் நிக்கிறேன்னா அது ஆண்டவரோட சுத்த கிருபை. ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டு நான் வந்தேன். இது வரையும் பார்த்தீங்கன்னா அவரோட ஊழியத்தை நான் செய்யறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலனை கொடுக்குறாரு. என் வீட்டோட காரியத்தை மாத்திரம் இல்லை, அநேக சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கிருபைய ஞானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதற்காக உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நான் நன்றி சொல்கிறேன். நாமும் கூட இந்த வேலையில் உபத்திரவ நேரத்தில் வாழ்க்கை எங்கே முடிஞ்சிடுமோ நம்ம புரிந்து கொள்ள கூட யாருமே இல்லையே, என் துக்கத்தில் நான் மடிந்து போகிறேனே என்று கலங்கி கொண்டு இருக்கிற மகனே மகளே, ஆண்டவர் இந்த வேலையில நம்மளை பார்த்து தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்மை புரிந்து கொள்ள ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை குணமாக்க ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்று சூழ்நிலையில இருந்து நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வேலையிலையும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கலாமா?
நம்மளை நடத்துவதற்குண்டு அவர் பரிசுத்த ஆவியானவரை வைத்து இருக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம அவர்கிட்ட விட்டு கொடுக்கலாமா? முடிந்தவர்கள் முன்பாக கடந்து வந்து நம்ம முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். என்னோட துக்கம் என்னை அழைத்து கொண்டு இருக்குதுப்பா, நான் பலவீனத்தின் பாதையில இருக்கிறேன்ப்பா, என்னால எழுந்து கொள்ள கூட முடியலப்பா. அநேக பேர் என்னை புரிந்து கொள்ளாம என்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்களப்பா. இது இந்த வேலையில என்னை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நீங்க இந்த வேலையில எங்களை பலப்படுத்த நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. விசுவாசியை கைவிட மாட்டான், நம் குடும்பங்களை கைவிட மாட்டார், நம் சபையை கைவிட மாட்டார், உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார், உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். சரி சொன்னப்பா, துதிப்போரை கைவிட மாட்டார், அவர் துதிப்போரை கைவிட மாட்டார். Boshadari karabakara bara 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 boshadari darabakara bara 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 ori darararara boshadari karabara bara boshadari darabakara bara 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 ori darararara boshadari karabakara bara 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 boshadari karabakara bara 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 ori darararara boshadari karabashadari அதிகாரம் இல்லை ஆண்டவரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னது போலப்பா, நான் நீதிமான் ஆண்டவரே, தகப்பன் வழிகளை உறுதியா பிடிப்பான், சுத்தமுள்ள மென்மேலும் ஆசீர்வதிப்பான் சொன்னப்பா. இயேசு நாட்டில் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு நாட்டில் தற்கொலை எண்ணங்களும் இப்போது உன்னை பாதாளத்தினால் சபித்து கட்டுகிறோம், உன் அக்கினியால் சுட்டெரிக்கிறான் ஆண்டவரே. இயேசு நாட்டு நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதான காண்பான வசனத்தினால் பகிர்ந்து கொள்கிறப்பா. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பீர்கள் என்று இயேசு நாட்டு அறிக்கை தகப்பன. எல்லா சிந்தனைகளை மேற்கொள்ள பொல்லாத கிரியைகளை நசரை சபித்து நாங்கள் கட்டுகிறோம் தகப்பனப்பா. உங்களுடைய உயிர் தந்த வல்லமையில நிரப்புங்கப்பா. என் மீட்பர் நீ உயிரோடு இருக்கீங்களா, அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. என்னுடைய மீட்பர் நீங்க உயிரோடு இருக்கீங்க, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லமா. நன்றி 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 தகப்பனப்பா. எங்களை வாழ வைக்கிற தெய்வமே உங்களுக்கு நன்றி தகப்பனே. எங்களை வழி நடத்துகிற தெய்வமே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்களை நாங்கள் நீதியில் நிலைப்போம் தகப்பனப்பா. உமை நீர் எங்களுக்கு என்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் விசுவாசிக்கிறோம் தகப்பனப்பா. இந்த தினம் நான் போகும்போது ஆண்டவரே, அது நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு ஒரு திடனோடு ஒரு ஆசீர்வாதம் நாங்கள் போகிறோம் தகப்பனப்பா. உங்களை மகிழ்வுள்ள பிரசன்னத்தால் வழிநடத்தப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களை ஆசீர்வாதிங்க வழி நடத்த பலப்படுத்துங்கப்பா. இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம திரும்ப அந்த சங்கீதம் 23 அதிகாரத்தை நான் சொல்ல திரும்ப சொல்லலாம். கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த யோபுக்கு எழுந்த ஆசீர்வாதங்கள் இது எப்படி தேவன் தந்ததை போல தேவன் நம்மளுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம கைகளை உயர்த்தி கூட நம்ம சொல்லலாம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில்
என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் சொல்லலாம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சொல்லாமா, என் சத்துருளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி ஒழுகுதெல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமேன். கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்கள் நினைத்திருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில செழிக்க செய்து நம்மளை ஆசீர்வாதம் வைப்பார்.